ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகணும். சூடான பிறகு அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தக்கப்புறம் அதில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகணும். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண தக்காளி வெங்காயம் எல்லாம் ஃபுல்லாக குக் ஆகி வரத்துக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போது இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண எல்லாமே நல்லா கொதித்து வரத்துக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது கொதிச்சிட்ருக்க நேரத்தில் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சில்லு தேங்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 2 துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தாலே தெரியும் நம்ம ஆட் பண்ண தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வெங்காயம் அண்ட் தக்காளி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு, அதாவது பொட்டுக்கடலை, சோம்பு, தேங்காய், இஞ்சி போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்ட பின்னாடி சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உப்பு ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிறதுக்காக திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும். அது நல்லா கொதித்து வரணும். 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான பொட்டுக்கடலை சாம்பார் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.